பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பிறகு முக்குளத்தூர் தேவர் இனத்தில் பார்க்க லட்சணமாக, கம்பீரமாக, அழகாக, அம்சமாக, தெருக்கு மீசையும், முரட்டு பார்வையும், அரட்டும் தோரணையும், மிடுக்கான நடையும், மிராசுதாரர் போன்ற முடியும், தேவர் திருமகனின் குரலும் என ஒரு இனத்திற்கு தலைவன் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு அனைத்து அம்சங்களும் பொருந்திய ஒரு தலைவனாக தேவர் சமுதாயத்தின் வீரத்தை தட்டி எழுப்பிய தனிக்காட்டு ராஜாவாக சண்முக பாண்டியனார் இருந்தார். 1998 ஆண்டு காலகட்டத்தில் தென் தமிழகத்தில் சண்முகையா பாண்டியன் வருகிறார் என்றால் சென்னையில் உள்ள தலைமை கழக தலைவாசல் கதவு சற்று தடுமாறும். அந்த அளவிற்கு அரசியல் தலைவர்கள் முதல் உயர்மட்ட அதிகாரிகள் வரை அலறவிட்ட மாவீரன்.